ஓம் சாந்தி 5/7/2017 முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா சொல்கிறாரு, பாபா பிரம்மா பாபா உடல் மூலமாக அவரை நினைவு செய்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குற டீச்சராக வந்திருக்கிறார். எப்போ வர்றாரு? எப்போ தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ அப்போ வரார். அதாவது நிறைய தேவதை தர்மத்தை விட்டு மற்ற தர்மங்கள், மனிதர்களால் உருவாக்குற தர்மங்கள் நிறைய வரும் பொழுது, அந்த தேவதை தர்மத்தின் குணங்கள் இழக்கும் பொழுது அவங்க தங்களை இந்துக்கள்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த இந்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப தங்களுடைய தர்மத்தின் சக்தியை ஃபுல்லாக இழக்கும்போது இறைவன் வந்து மீண்டும் அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஆனால் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்து ஒவ்வொரு கல்பத்திலையும் கொடுத்த அதே கீதா மகா வாக்கியத்தை தான் சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, தேவதா தர்மத்துடைய பேரு அடையாளம் மறையும் பொழுது என்ன ஆயிடுது, அதுக்கு பதிலாக மற்ற தர்மங்கள் வந்துடுது. இப்போ அந்த கீதையின் பாகம் நடக்குது இல்லையா? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் அந்த கீதா மகா வாக்கியங்கள் இறைவன் மூலமாக நடந்துட்டு இருக்கு. வேற எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. உலகத்தில் எங்கே போனாலும் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்காது. பாபா சொல்றாரு, கலியுகத்துடைய கடைசியில் வர்ற சங்கமத்தில் பாபா வர்றார். ஏன்னா பாபா கொடுக்குற ஞானம் தமோ பிரதான மக்களை சதோ பிரதானம் ஆக்குற ஞானம். அப்போ தமோ பிரதான மக்கள் இருக்கிற இடத்துல தானே அது கொடுக்க முடியும். இது சூப்பர் பாயிண்ட் இல்லையா? இதே பாரத பூமியில தான் தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்துச்சு, சொர்க்கமாக இருந்துச்சு இதே பாரதம். ஆனால் மனிதர்கள் நினைக்கிற மாதிரி சொர்க்கம் வேற எங்கேயோ எல்லாம் கிடையாது. இப்போ அந்த தேவதா தர்மமே மறைஞ்சு போச்சு. கடவுளை பற்றி அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு தப்பாக சொல்கிறாங்க. பட் ஆனால் ஞானக்கடல், ஆனந்த கடல், சுகத்தின் கடல்ன்ற இந்த மகிமை இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா இறை ஞானம் அவரை தவிர வேற யார்கிட்டையுமே கிடையாது. இந்த ஞானம் இல்லாத ஒருத்தரை எப்படி ஞானின்னு சொல்ல முடியும் இல்லையா? தன்னை பற்றியும் தன்னுடைய சரித்திர பூகோளம் பற்றியும் தெரியாதவங்களை எப்படி ஞானின்னு சொல்ல முடியும்? ஸோ இந்த ஞானத்தை கொடுக்க நானே வரேன். ஏன்னா மனிதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய புத்தியை கலந்து ஒரு உண்மைக்கு பின்னாடி நிறைய பொய்யை கலந்து சொல்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், சத்தியமான தந்தை வாயில வர ஞான ரத்தினங்களே தான் உங்கள் வாயிலையும் வரணும், பொய் வரக்கூடாது, ஞானத்தை மாற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்காத வரைக்கும் யாருமே ஞானம் நிறைந்தவராக ஆக முடியாது. இந்த ஞானம் கிடைத்த பிறகு தான் ஆத்மாக்கள் தூய்மை ஆகும். ஸோ தூய்மை அடையிறதுக்காகத்தான் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோம். ஆனால் தூய்மை அடையணும், சொர்க்கத்தின் ராஜ பதவி அடையணும்னா கண்டிப்பாக பாபா நடத்துகிற இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயாவில் மாணவனாக சேரணும். இந்த ஸ்கூலில் சேர்ந்து படித்தா மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. மற்ற இடத்துலலாம் நானே கடவுள், கடவுள் எங்கும் நிறைந்தவர், இப்படி பொய்யான ஞானத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன், உங்களுக்கு யாராக இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் முன்னாடி நான் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். நான் சொல்லாத வரைக்கும் என்னை யாரும் தெரிஞ்சிக்கவும் முடியாது, நான் இருக்கிற பரந்தாமத்துக்கு வந்து சேரவும் முடியாது. அதனால தான் ஞானத்தை கொடுத்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். பாபா வரும்பொழுது நான் ஞானம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே பொய் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, எல்லாரும் தப்பான ஞானத்தை தான் கொடுக்குறாங்க. எல்லோரும் பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் கடவுள் ஒருத்தர்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பல வழிமுறைகள் வச்சுக்கிறாங்களா? அப்போ ஒருத்தர் கொடுக்குற வழிமுறை ஒன்றா தானே இருக்கும்.
ஒரு மதம் இதுதான் கடவுளுடைய வழின்னு ஒன்று சொல்லுது, இன்னொரு மதம் இதுதான் கடவுளுடைய வழின்னு சொல்லுது. ஆனால் ரெண்டு வழியும் வேற வேற இருக்குது. அப்புறம் எப்படி ஒரு கடவுளுடைய வழிமுறையாக இருக்க முடியும்? அதனால பாபா சொல்றார், அந்த அத்தனை வழிமுறையும் முடிச்சிட்டு இறைவன் கொடுக்கிற ஒரு சத்திய வழியை மட்டும் நிலைநிறுத்த நான் வர வேண்டி இருக்குது. பிரம்மா உடல்ல மறைமுகமா வரார். அவருடைய காரியங்கள் எல்லாமே மறைமுகமா இருக்குது. ஆனா கிருஷ்ணபுரியே ஸ்தாபனை பண்றார், சொர்க்கத்தையே ஸ்தாபனை பண்றாரு. இருந்தாலும் மறைமுகமா இருந்து பண்றாரு எல்லாத்தையும். மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி இங்க பிறக்க முடியும்? புது உடல் அங்கதானே கிடைக்கும். புது உடல்ல இருக்கும்போது தான் அந்த ஆத்மாவுக்கு பேர் ஸ்ரீகிருஷ்ணர். பழைய உடல்ல இருக்கும்போது அது பேர் பிரம்மா. அதனால பழைய உலகத்துல இருக்கிறவங்கள மாத்துறதுக்கு நான் தான் இந்த கீதையை சொல்றேன். அதோடைய சாரம் என்ன? குழந்தை மரணம் முன்னாடி இருக்குது, எல்லா தொடர்பையும் கட் பண்ணு. நேற்று கேட்டாரு பாருங்க, சம்மட்டியால் அடிச்ச மாதிரி, உனக்கு சொத்து நான் கொடுக்குறேன்னா மற்றவங்க கொடுக்குறாங்களா? மற்றவங்களுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? என்னை மட்டும் நினைவு செஞ்சு நான் சொல்ற வழிபடி மட்டும் போ. மரணம் எதிரில் இருக்குது, போய் அங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எல்லாமே பொய் தான், எல்லாம் மாயா பொய் மான் தான் இருக்குது. என்கிட்ட மட்டும் யோகம் வச்சிங்கன்னா உங்களுடைய நிலை உயர்ந்ததா இருக்கும், அதற்கேற்ற மாதிரி உயர்ந்த பதவியை அடைவீங்க. இப்ப உலக அழிவு எதிர இருக்குதுன்றத ஞாபகம் வச்சு புத்தியை என்கிட்ட வைங்க. எல்லா தொடர்பையும் மறந்துடுங்க. எல்லா ஞாபகம்ன்ற தீபத்தை அணைச்சிட்டு என் ஒருவரின் நினைவுன்ற தீபத்தை மட்டும் ஏற்றி வைங்க. சம சூப்பரான லைன் இது இல்லையா? அப்பத்தான் உங்களை பாவங்கள்ல இருந்து, நீங்க ஜென்ம ஜென்மமா செஞ்ச பாவங்கள்ல இருந்து தண்டனை, அந்த பாவத்தின் தண்டனையில இருந்து உங்களை காப்பாத்தி என் பக்கத்துல உட்கார வைப்பேன் இல்லையா? பாபாக்கு சமமா ஆக்குவேன். சமமா இருந்தாதான் அவர் கூட போக முடியும். பாபா சொல்ற, வீட்டுக்கு போனாலும் பாபா நினைவு மறக்காம இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும். ஏன்னா இப்ப பறந்தாம வீட்டுக்கு போகணும் குழந்தை. எல்லாரும் போகணும். வயசானவங்க மட்டும்தான் போறாங்க, குழந்தைங்க இங்கேயே இருப்பாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ஜப்பான்ல குண்டு போட்டாங்களே, வயசானவங்க மட்டுமா சேர்த்தாங்க? ஸோ எல்லாரும் போகணும், எல்லாருக்கும் அறிமுகத்தை கொடுங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் பாபாவை நினைவு பண்றது தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா உலகத்தை அழிக்கிறதுக்கு வெடிகுண்டு தயாரா இருக்கிறத பாக்குறீங்கல்ல, நடந்தே ஆகணும். போன கல்பத்தில் நடந்தது திரும்ப நடந்தே ஆகணும். என்னை தவிர எந்த நினைவும் இல்லாத அளவுக்கு என்னுடைய நினைவை பக்காப்படுத்துங்க. எப்படி மீராவுக்கு ஒரு ஸ்ரீகிருஷ்ணருடைய நினைவு மட்டும்தான் இருந்துச்சு, தன்னுடைய குல பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த மாதிரி அசுர குல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. மாமா, சித்தப்பா, மச்சான் எல்லா உறவையும் சந்நியாசம் பண்ணி ஒரு பாபா கிட்ட மட்டும் அனைத்து உறவுகளையும் இணைங்க. ஏன்னா இது கலியுக பந்தனம் துக்கத்தை தான் கொடுக்கும். என்கிட்ட யோகம் வச்சிங்கன்னா தான் சதா ஆனந்தமா இருப்பீங்க. என்னை சந்திக்கவும் முடியும். எந்த குழந்தை தன்னை இறைவனுடைய குழந்தை, கள்ளங்கபடமற்ற சிவபாபாவுடைய கள்ளங்கபடமற்ற குழந்தை, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்வேன்னு செஞ்சுக்கிட்டே அவருடைய நினைவுல மூழ்கி இருக்கிற குழந்தைக்குத்தான் குஷி வரும். ஆனா உங்களுடைய வழியும் மற்றவங்களுடைய வழியும் தலைகீழான வழிப்படி இறைவனை நினைவு செஞ்சீங்கன்னா அந்த குஷி வராது. நிறைய குழந்தைங்க, பாபா எனக்கு மனசு ஒரு நிலைப்பட மாட்டேங்குது, ஆனந்தம் வர மாட்டேங்குது. பாபா சொல்றாரு, ஆனந்த கடல் நான் ஒருத்தன் தானே, என்னை தவிர நீ மற்றவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா உனக்கு எப்படி குழந்தை ஆனந்தம் வரும்? உன்னுடைய அதிர்ஷ்டம் இருக்குது. கடந்த ஜென்மத்துல நீ என்ன காரியம் செஞ்சியோ அதற்கேற்ற புத்தி கிடைச்சிருக்குது. நான் ஒரே ஞானம் தான் கொடுக்குறேன். ஒருத்தர் நாராயணனாகவும் இன்னொருத்தர் அவர் வீட்டில் வேலைக்காரனாக ஆகிறது இப்போ இந்த சங்கமயுகத்தில் அவங்களுடைய புத்தியின் வேற்றுமையில் இருக்குது. இதில் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? நான் யாருக்கும் ஸ்பெஷலாவோ அல்லது இன்னொருத்தருக்கு மட்டமாவோ சொல்லி கொடுக்கலையே. ஸோ நீ தான் முயற்சி பண்ணணும். ஆனால் மாயா கிரகச்சாரம் பிடிச்சா பாபா எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மருந்து கொடுத்தாலும் அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் அந்த கிரகச்சாரம் விட வேண்டிய நேரம் வரும்போது மண்ணை ஒரு மருந்துன்னு கொடுத்தா கூட நோய் விலகிடும்ன்றார். ஸோ அது மாதிரி சரியான நேரத்தில் இந்த பாயிண்ட் டச் ஆகும்.
இப்போ யாரும் கேட்க மாட்டீங்களே. மாயா 2 உத பயங்கரமாக கொடுத்ததுன்னா அப்போ வரும் ஞானோதயம். ஐயோ பாபா நீங்கள் சொன்னீங்களே, சாரி பாபா சாரி பாபான்னு துடிப்போம். அதனால் பாபா சொல்றார், போக போக எல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாபா வர்றதும் தெரியல, ஞானம் சொல்கிறதும் தெரியல, எல்லாம் தனிப்பட்ட முறை. இங்கே இதில் 2வது முறையின்ட்டு பிரிச்சிருக்கிறாரு. பாபா சொல்றார், உங்களுக்கு கடிகார சத்தம் கூட பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி சத்தத்தை கடந்த அமைதி நிலைக்கு நீங்கள் போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய சுய தேசம் ஆத்மாவின் உலகம் பரந்தாமத்தில் எந்த சத்தமும் இருக்காது. வானப்பிரஸ்தனாலே சத்தம் இல்லாத நிலைக்கு போகிறது, நிராகார உலகத்துக்கு போகிறது, நானும் நீங்களும் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுன்னு அர்த்தம். மற்றபடி இந்த சாக்கார உலகம் நடிக்கிறதுக்கான மேடை. நடிச்சது முடிஞ்சிச்சு, கிளம்பிடணும். ஆனால் புது உலகம் வரப்போகுது, புதுசாக வந்து நடிக்க போறீங்க. அங்கே நடிக்கிறதுக்கு பாகம் இல்லாதவங்க அங்கேயே போய் தங்கிடுவாங்க பரந்தாமத்திலே. இந்த ஸ்தூல உலகம் தான் விளையாடுற உலகம். மற்றபடி மேலே ஆகாச தத்துவத்தில் இருக்கிற பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறோம், அவ்வளவுதான். அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் புத்தி அந்த அமைதியான உலகத்திலையும் அங்கே இருக்கிற அப்பா மேலேயுமே ஈடுபட்டுட்டு இருந்தால் அங்கே இருக்கிற அந்த ஆழ்ந்த இனிமையான அமைதியை உங்களால் இங்கேயே அனுபவம் செய்ய முடியும். அவ்வளோ தூரத்தில் பரந்தாமத்தில் இருந்து இறைவன் இங்கே ஏன் வராரு? மறைமுகமான வேஷத்தில் புது உலக ராஜ்யத்தை தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வரார். அதுக்கு தடையா இருக்கிற பழைய உலகத்தை அழிக்கிறதுக்கு வரார். மற்றபடி இந்த பழைய உலகத்துல பழைய ட்ரெஸ் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். புது ட்ரெஸ் இங்க எப்படி வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க எப்படி தேவதை பிறப்பாங்க, கிருஷ்ணர் பிறப்பாங்க? வராது. ஸ்ரீகிருஷ்ணருடைய ராஜ்யத்தை பிரம்மா உடல் மூலமா கொடுக்குற ஞானத்தின் மூலமா பாபா ஸ்தாபனை பண்றார். அதனால பாப்தாதா எதிர வர்றவங்களுக்கு மகாவிஷ்ணுவோடைய காட்சியும் சொர்க்கத்தின் காட்சியும் தான் சாட்சாத்காரமா கிடைக்குதே தவிர சிவனுடைய காட்சி கிடைக்கல. காரணம், இறைவன் ஒளிப்புள்ளியா. காட்சி கிடைச்சா கூட யாருக்கும் எதுவும் புரியாது. பரமாத்மா அவருக்கு பூஜை பண்றாங்க லிங்கத்துக்கு, இருந்தாலும் அந்த லிங்கத்துக்கு என்ன அர்த்தம் தெரியாது. ஏன்னா இறைவன் எங்கும் நிறைஞ்சவன் சொல்லிடுறாங்க. அப்புறம் எங்க அவருடைய தொழிலை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க? இறைவன் தான் இங்க அப்பா டீச்சர் சத்குரு 3 ரூபங்களை தரித்து ஸ்தாபனை விநாசம் பாலனை காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா வைகுண்டத்துல இருக்கிற ராஜ குடும்பத்துல வாரிசா நீ பிறக்கணும்னா இப்ப என்னுடைய குழந்தைய நீ வந்தே ஆகணும். வந்து உங்களுடைய உடல் அப்படியே பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே நிர்விகாரமாக்கி தூய்மையாக்கி ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போவேன். எல்லாருமே அங்கே தூய்மையாக இருப்பாங்க. ஏன்? பஞ்ச தத்துவமும் அங்கே தூய்மையாக இருக்கும். அதனால தான் அது பேர் தெய்வீக உலகம். இப்போ அந்த உலகத்தை பற்றிய ஞானமே யாருக்கும் கிடையாது. தேவதைகள் என்னமோ வானத்தில் இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அவங்க சிலை கோயிலெலாம் இங்கே தானே இருக்குது, அப்போ இங்கே தானே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. உலகம் எப்பவுமே இயங்கிட்டு இருக்குது. இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. பிரளயமெல்லாம் எப்பவுமே ஏற்படுறது கிடையாது. இங்க இருக்கிற அசுத்த ஆத்மாக்கள் போயிடுவாங்க, தெய்வீக தர்மம் இங்க ஸ்தாபனை ஆயிடும். அவ்வளவுதான். எப்படி ஒரு தானியம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை, பெரும்பாலும் சாப்பிட்டாலும் கொஞ்சம் விதைக்கிறதுக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி உலக அழிவின் போது கொஞ்சம் ஆத்மாக்கள் இருப்பாங்க மற்ற ஆத்மாக்களுக்கு ஜென்மம் கொடுக்கறதுக்காக. அவங்க தான் அட்வான்ஸ் பார்ட்டி. ஸோ அவங்கள விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் உடலிருந்து பிரித்து ஆத்மாவை பரந்தாமத்துக்கு பாபா அழைச்சிட்டு போயிடுவார். பாபா சொல்றார், எல்லாருக்கும் இது கடைசி ஜென்மம், இது மரண உலகம், இதுல இன்னொரு ஜென்மம் யாருக்கும் கிடையாது, எல்லாரும் போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் பேர் மட்டும் இருப்பாங்க. ஆனால் அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியாகி
திரேத்தாயுக கடைசியில் பார்த்தா 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க. 9 லட்சத்தில் ஆரம்பிச்சு இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அந்த திரேத்தாயுக இறுதிக்கு பிறகு தான் துவாபரகத்துலேருந்து மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, வளர்ச்சி அடைவாங்க. ஸோ இந்த முழு ட்ராமா ரகசியம் நமக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. பாபா தான் சொல்கிறார், நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றி பாருங்கள், இந்த ஞானம் கிடைக்காது. இப்போ மட்டும்தான் கிடைக்குதோ அதுவும் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. பாபா சொல்கிறாரு, உயர்ந்த மதிப்பு மிக்க தேவதை குலத்தில் நீங்கள் வரணும்னா இந்த உடலை ஃபுல்லாக எனக்கு அர்ப்பணிச்சிடுங்க. அப்போ உங்கள் ஆத்மாவை நான் என்ன மாதிரியே தூய்மை ஆக்குறேன் இல்லையா. 2 தடவை அதை ரிப்பீட் பண்ணுறாரு. இந்த சான்ஸ் உங்களுக்கு இப்போ மட்டும்தான். யோசிக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க, சந்தேக புத்தியில் அங்கங்கே போய் மாயா கிட்ட மாட்டிக்காதீங்க. ஏன்னா நான் ஒன்றும் அடிக்கடி வர்றதில்ல, ஒரே தடவை. இதோட விட்டோன்னா அடுத்த கல்பத்தில் இதே நேரம் தான் வருவேன். விகாரத்தில் விழாதவங்களுக்கு பேரு தான் புனிதமானவர்கள். விகாரிகளை புனிதர்கள்னு சொல்ல முடியாது. சிகரெட் குடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்களாம் புனிதர்கள் கிடையாது. பாபாவே குருவாகி உங்களுக்கு கற்பிக்கிறாரு, அப்பாவாகி வளர்க்குறாரு. அப்போ அப்பா கிட்ட இருந்தும் டீச்சர் கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, இரட்டை ஆசீர்வாதம். உங்களுக்கு சூக்ஷ்ம பாலனையும் நடக்குது, ஸ்தூல பாலனையும் நடக்குது. ஸோ உங்கள் சரீரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஞான அமிர்தத்தை கொடுத்து கொடுத்து உங்களை நான் தூய்மைப்படுத்தி அழைச்சிட்டு போயிடுறேன். அப்போ சரீரத்தை கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்து செத்துடுங்க. என் சரீரம் இது என்னதுன்ற உணர்வு சுத்தமாக மறந்துடணும். அதுதான் உங்களுடைய லட்சியம்ன்றாரு. இப்போ நீங்கள் முயற்சியாளராக இருந்தாலும் உங்களுடைய உண்மையான லட்சியம் என்ன? சரீரத்தை ஃபுல்லாக மறக்கிறது. சாரமாக சொல்லணும், அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க. மன்மனாபாவ மத்தியாஜிபாவ, அவ்வளோதான். மன்மனாபாவனா அப்பாவை நினைங்க, மத்தியாஜிபாவனா ஆஸ்தியை நினைங்க. வர்தானத்தில் பாபா சொல்கிறாரு, தூய்மைனா என்ன அர்த்தம்னா, கனவுல கூட அசுத்தமான எண்ணங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீண் எண்ணம், விகார எண்ணம், எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கூட வரக்கூடாது. கனவுல கூட மனசு புத்திய வீண் எண்ணம், விகார எண்ணங்கள், அதாவது அசுத்தமான எதுவுமே தொடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் உண்மையான வைஷ்ணவர், சம்பூர்ண தூய்மையானவர்னு சொல்ல முடியும். அதுதான் நம்ம லட்சியம் கூட. அது மட்டும் இல்லை, இந்த லட்சியத்தை அடையிறது கஷ்டமும் கிடையாது, ஈஸி. எப்போ அது ஈஸியாகும்? நடக்க முடியாததையும் நடத்தி காட்டக்கூடிய சர்வசக்திவான் சிவபாபாவை சதா துணைவனா, ஃப்ரெண்டா யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சதா அவர் துணையோடு இருந்து ஈஸியாக அந்த சம்பூர்ண தூய்மை, கனவுல கூட மனம் புத்தி சஞ்சலம் அடையாத அந்த தன்மையை அடையுங்க. அதுதான் நம்மளுடைய ஒரே லட்சியம். உடல் உணர்வை ஃபுல்லாக மறக்கிறது இல்லையா. ஸ்லோகனில் பாபா சொல்றாரு, இந்த முயற்சி, சம்பூர்ணத்தன்மை அடையிற முயற்சி கஷ்டப்பட்டு பண்றதோ வலுக்கட்டாயத்தோட பண்றதோ சகஜ யோகம் கிடையாது. குஷி குஷியா முயற்சி செய்யறாங்க பாருங்க, மகிழ்ச்சியோட, அதுதான் சகஜ யோகி. அப்படி பண்றவங்க தான் சகஜ யோகி. குஷி குஷியா பாபா வந்துட்டாரு, முழு உலகத்தை கொடுக்குறாரு, அதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா. லௌகிக ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க, கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்க பின்னாடி இருப்பாங்க. குஷி குஷியாக அந்த லட்சியத்தை முன்னாடி வச்சு வச்சு நான் நாளைக்கு இதாகணும், அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும், அப்படி படிக்கிற குழந்தை தான் குஷி குஷியாக படிக்கும். அந்த மாதிரி குஷி குஷியாக முயற்சி செய்கிற குழந்தை தான் சகஜ யோகி. கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டாம். பாபா கூட இருக்கார், ஜாலியாக ஈஸியாக மாயாவை வென்றுட்டு உலகையே வெல்லுங்கள். ஓம் சாந்தி பாபா. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.